தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றையிலிருந்து நம்ம கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். இந்த கூட்டணி நான் எப்பவும் சொல்றது போல எங்க கழக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் எங்க கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது. கேப்டன் 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞர் ஐயா பழம் நழுவி பால்ல விழுப்போகுதுன்னு சொன்னாரு. ஆனா 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, எத்தனை நம்பர், எந்த தொகுதி, யார் வேட்பாளர்கள் என்பதையெல்லாம் இதற்கு பிறகு குழு அமைத்து அந்த குழு 2 கட்சியின் சார்பாக தேமுதிக, திமுக 2 கட்சிகளும் இணைந்து பேசி அதை முடிவு செய்து முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே கூட்டணி திமுகவுடன் நாங்கள் இன்றையிலிருந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் என்ற செய்தியை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அண்ணன் விஜயகாந்துடைய கட்சி, என்னோட அன்பு சகோதரி திருமதி பிரேமலதா அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற தேமுதிக இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இணைந்திருப்பது வரவேற்க தகுந்தது. காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. இது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ், ஐடியாலஜிக்கல் அலைன்ஸ். சித்தாந்தத்தின் ரீதியாகவும் இயற்கை வடிவமாகவும் இந்த கூட்டணி இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டணி மேலும் மேலும் வலிமை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை வரவேற்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் எல்லோரையும் ஒருங்கிணைத்த இந்த பணிக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு மூழ்கிற கப்பல்ல அவர்கள் சென்றிருக்கிறார்கள். கேப்டனை கொண்டு மூழ்கிற கப்பல்ல கேப்டனா அவங்க தொண்டர்களை உட்கார வைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மனவேதனை. ஏன்னா மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு அரசியல்ல ஒரு நேர்மை, ஒரு நாணயம், பெண்களுக்கு பாதுகாப்பு, தன் ரசிகர்களுக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு, இதையெல்லாம் பேசிக் கொண்டிருந்த அவர் இன்று அவரோட கட்சி ஒரு இத மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பது உண்மையிலே வருத்தத்திற்குரியது. ஆனா ஒன்று இதுல அவர்கள் தொண்டர்களின் விருப்பம்னு சொல்றாங்க. எனக்கு அது தொண்டர்கள் அப்படி விரும்பினாங்களான்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக தமிழக அரசியலில் ஒரு மூழ்கும் கப்பலை கேப்டன் என்று தலை நிமிர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த ஒரு கேப்டனின் கட்சி மூழ்கிற கப்பல்ல கேப்டனா போனா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த சூழ்நிலை. இதுல தமிழக முதலமைச்சர் இது மிகப்பெரிய ஒரு சவால், ப்ளோ டு தி அமித்ஷா என்டி அப்படிலாம் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க. பிரேமலதா அவர்களுக்கு எனது அனுதாபங்கள். மிகுந்த மகிழ்ச்சி. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து விட்டது என்ற செய்தி தித்திப்பான செய்தி. மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்கிறோம். வலுவாக ஏற்கனவே இருந்த திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இதன் மூலம் இன்னும் வலிமை பெறும். எனவே தேர்தல் வெற்றி என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று நான் கூறி வந்தேன். இந்த தேமுதிக சேர்ந்ததும் இங்கே கூட்டணி மேலும் மேலும் பலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கே கலகலத்துக் கொண்டிருக்கிறது, அங்கே எதிர்த்தரப்பிலே என்பது என்னுடைய கருத்து. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் இருந்தவரை திமுகவோடு கூட்டணி வைக்கவில்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற கூட்டணியா இல்லையா என்றால் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்க முடியும். இல்ல அது ஜனநாயகத்திலே ஒவ்வொரு கட்சிக்கும் அவரவர்கள் கூட்டணியை தேர்ந்தெடுப்பதற்கு அவரவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அதுல வேற எந்த கட்சியும் தலையிட முடியாது. கருத்து கேட்டா கருத்து சொல்லலாம். என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். பிரேமலதா அவர்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்காங்க, நிறைய கூட்டங்களில் பேசியிருக்காங்க, நிறைய பிரச்சாரங்களில் பேசியிருக்காங்க. கேப்டன் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அவங்க பல பிரச்சாரங்களில் பேசியிருக்காங்க. அவர்கள் பேசினதே தான் சாட்சியா இருக்கு. நம்ம ஒன்றும் புதுசாலாம் சொல்லல. ஒவ்வொரு நாளும் அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டார், அவருடைய கட்சி எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு, அவருடைய அரசியல் வாழ்க்கையை அவர் பொது வெளியில அவர் எவ்வளவு தூரம் அவர் அவமதிக்கப்பட்டார், அவர் இவன் தாக்கப்பட்டார், பல இடத்துல தாக்குதல் முயற்சி அவர் மீது நடந்தது. ஒவ்வொரு நாளும் கோர்ட்ல தான் அவருடைய வாழ்க்கையை கழிச்சார். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அது அவங்களே பல
மேடைகளில் சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணி, அதாவது இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி மேடையில் உட்கார்றப்ப மக்களுக்கு எப்படி தெரியுன்றதா அவங்களுக்கு இன்னும் புரிஞ்சு கொள்ளல. இன்னும் மக்கள் வந்து இவங்க மாதிரி ஒன்று 25 கட்சியை சேர்த்து நீங்க ஒரு கூட்டணி பாம்புறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 25 பேர் இருந்தாலும் மக்கள் உங்களை ஒரு போட்டாவது நம்பணும்ன்றதான். உங்க இந்த மாதிரியான ஒரு தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மேடையில் இருந்தாலும் கண்டிப்பாக 1% கூட உங்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதுதான் இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலை காட்டுது. இதுவரை தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி இல்லை இது கடந்த தேர்தலாம். ஆனால் இப்ப இருக்கும் காரணத்தினால் மக்கள் அனைவருக்கும் மாற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால தான் இவர்கள் என்ன பண்ணாலும் முன்னாடி எல்லாம் ஏற்றுக்கொள்வார்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப அந்த சினாரியோ இல்ல. கண்டிப்பாக இவர்களை மக்கள் வந்து ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.